வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி ஈவினிங்க்கு ஒரு டிஃபன் ரெசிபிக்கு ஒரு டம்ளர் சோளத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக மணம் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. தண்ணியை வடிய வச்சுட்டு நல்லா வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு மஞ்சள் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட காய்கறிக்காண்டி கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் உரப்புக்காண்டி 1 போதுன்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல காய்கறியை நல்லா வதக்கிட்டு கூட பல்ஸ் மோடில் நல்லா நம்ம ஒரு டம்ளர் சோளத்தை கொஞ்சம் ஒரு குருணை பதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கூட நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல குழைய வேக வச்சுட்டு, இது ஒரு ஹெல்த்தியானதும் கூட, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 முறை செய்வோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூட நெய் சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன். அதை எடுத்திருந்தேன், அது வீடியோ கொஞ்சம் இதாகிடுச்சு, ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம், என்ன நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருந்தேன். நல்ல குழைவாக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதும் கூட, ஆளுக்கு ஒரு கிண்ண பவுலில் வச்சு கொடுத்துருந்தேன். விரும்பி சாப்பிட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபி.